வசனத்தை வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 4:7 வாசிங்க. அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும், அவர்களுக்கு பொதுவாக இந்த சங்கீதம் 3, 4 ஆகிய சங்கீதங்கள் எந்த காலகட்டத்தில் தாவீது கம்போஸ் பண்ணினார் என்றால், வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன்ல தான் இந்த சங்கீதத்தை அவர் கம்போஸ் பண்ணார். 3ஆம் சங்கீதம் காலை சங்கீதமாகவும் 4ஆம் சங்கீதம் மாலை சங்கீதம் என்று சொல்லுகிறார்கள். 3ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்க்கையில், வேதத்தில் வாசித்து பார்க்க, தாவீது தன் குமாரனை அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையில் பாடின சங்கீதம் பாடல். சோ அதுக்கு அடுத்த சங்கீதம் அந்த காலகட்டத்தில் 3ஆம் சங்கீதம் மார்னிங் சங்கீதம் என்றும் 4ஆம் சங்கீதம் மாலை நேர சங்கீதம் என்று கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். அவர்களுக்கு என்று சொன்னால், தாவீதுக்கு எதிராக எழும்பின அப்சலோம் தன்னுடைய சகோதரன் இன்னொன்னு யாரு மகன் யோசேயா, தாவீதுடைய இன்னொரு மகன் அதோனியாவை இல்லையே, அதோனியர் தான் நினைக்கிறேன், அவன் ராஜாவாக நினைக்கும்படி அவர்களுக்கெல்லாம் பெரிய ஆடு மாடுகளை அடித்து அவளுக்கு போஜனம் கொடுத்தது போல இந்த அப்சலோமும் தன்னோடு சேர்ந்த மக்களுக்கு ரொம்ப விருந்தையும் ஆகாரங்களையும் திராட்சரசத்தை கொடுத்து குஷிப்படுத்தி தன்னை ராஜாவாக்கும்படி உற்சாகப்படுத்தி இருக்கிறார். சோ அவர்கள் ரொம்ப போஜனத்தினாலும் தானியத்தினாலும் திராட்சரசத்தினாலும் ரொம்ப ரொம்ப மதிமை ரொம்ப உற்சாகம் அடைந்து அப்சலோம் ராஜா என்று சொல்லி ஆர்வத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். சோ அப்பொழுது தாவீது சொல்றாரு, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கில் தேவரீர் என் உள்ளத்தில் you have put more joy in my heart than in the time that அவர்களுடைய சந்தோஷத்தின் காலத்தை விட என் உள்ளத்தில் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர், என் இருதயத்தில் வைத்தீர். God is the source of real joyfulness. தேவன் அதிக சந்தோஷத்தை என் உள்ளத்தில் தந்தீர் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். சீசர்கள் அப்போஸ்தல காலம் என்று சொல்லும்போது கடினமான காலம். ஆதி கிறிஸ்தவர்கள் யூதர்களால் நெருக்கப்பட்டார்கள், ரோமர்களால் நெருக்கப்பட்டார்கள். சோ 2 பக்கத்திலேயும் நெருக்கங்கள், அவமானங்கள், துன்பங்கள், சிறைவாசகம், அடி உதை. இப்படிப்பட்ட காலத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களை குறித்து சீசர்கள் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் 13:52 disciples were filled with joy, சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் உபத்திரவங்கள் பிரச்சனைகளின் நடுவிலே அவர்கள் சந்தோஷம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அது தேவன் அருளின சந்தோஷம். God is the giver of real joy. தேவன் நம் உள்ளத்தில் சந்தோஷத்தை தர. இன்றைக்கு மக்களுடைய மனதிலே சந்தோஷத்தை விட கவலைகள், வேதனைகள், உரிஸ் இப்படிப்பட்டதுதான் அதிகமா இருக்கு. தாவீதினுடைய உள்ளத்திலே அதிக சந்தோஷம் இருந்துச்சு. ஆகையால் தான் ஆண்டவருக்கு அதிகமான துதிகளை பாடினார், அதிகமான சங்கீதங்களை அவர் எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், it is better to feel God's favor whenever in our repenting soul than to sit whole ages under this world of fire. உலகத்தினுடைய சிற்றின்பத்தின் கீழ் ஆயுள் காலம் முழுவதும் செலவிடுவதை விட தேவனுடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் 1 மணி நேரம் உட்கார்ந்து இருப்பது சிறந்தது என்று சொல்லுகிறார். தானியமும் திராட்சரசமும் இந்த பூமியிலிருந்து விளைகின்ற விளைவின் பலன்கள். ஒரு திராட்சை செடியிலிருந்து வரக்கூடிய திராட்சரசம், ஒரு தானியம் பூமியிலிருந்து விளையக்கூடியது. ஆனால் சந்தோஷம் பூமியில் உள்ள எந்த மரத்தினால் விளையக்கூடியதல்ல. சந்தோஷம் என்ற ஒரு மரம் ஒரு கனியை கொடுப்ப, சந்தோஷம் என்னும் கனியை கொடுப்பதில்லை.
சந்தோஷம் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் ஹெவன். அதைத்தான் பரிசுத்தாவியை குறித்து சொல்லும் போது ஆவியின் கனியை குறித்து சொல்லும் இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு. ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம். இந்த மூன்றுமே அக்கா தங்கச்சி. அன்பு, சந்தோஷம், சமாதானம். சோ இந்த சந்தோஷம் என்பது ஸ்தோத்திரம், இட் இஸ் த ரைப் ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஹெவன். தேவன் அப்படிப்பட்ட பெரிய சந்தோஷத்தை, அந்த டிவைன் ஜாய் என் உள்ளத்திலே தேவன் வைத்தீர் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தான் வைக்க முடியும், ஆண்டவர் வைத்ததாக சொல்லுகிறார். நம்ம இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை கேட்டாலே, சில 10 நிமிஷம் பேசினாலே அவங்க உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று எல்லாம் கொட்டி தீர்த்து விடுவார்கள். ஏன்னா அவருடைய பாரம், கவலை, ஒரு பிள்ளைகள் மேல் உள்ள பாரம் எல்லாம் அப்படியே பேசுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம உள்ளத்தில் கர்த்தர் அருளுகிற மகிழ்ச்சி, இது உண்மை. நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது நீதிமொழிகள் 15:13 சொல்லுகிறது, a glad heart make cheerful countenance. முக மலர்ச்சி மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். முக அழகை தரும், முக மலர்ச்சி. ஸ்தோத்திரம். மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். அவசரம் வாசிங்க. மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். மனமகிழ்ச்சி தரும். அந்த மனமகிழ்ச்சி யார் தருவது? யார் தருவது சொல்லுங்க. அம்மா பணத்தை தரலாம், பணத்தினால் சந்தோஷம் வருமா? அது ஒரு எமோஷனல் ஃபீலிங்கை கொடுக்கலாம். ஓ அம்மா 1000 ரூபாய் தந்துட்டாங்க, இந்த போய் நல்ல பிரியாணி சாப்பிடலாம், அதான் சாப்பிட முடியும். அந்த பிரியாணியுடைய பலன் கொஞ்ச நேரத்தில் உள்ள விட்டு என்ன செய்யும்? போய்விடும். பணம் உலகத்தில் இதில் வரக்கூடிய எல்லாமே ஒரு எமோஷனல் ஃபீலிங்ஸ். ஆனால் கர்த்தர் கொடுக்கிறது, அதான் திராட்சை எல்லாம் சந்தோஷம். அவை ஆடி பாடி கழிப்பாகி, ஓ ஸ்தோத்திரம், அப்சலோம் ராஜாவை ஆகிவிட்டார், எங்களுக்கு கவலையே கிடையாது, எங்களை நல்லா நடத்துவார், எல்லாம் குடிச்சு வெறிச்சு கும்மாளம் போட்டாங்க. அந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் இருந்துச்சு? யுத்தத்துக்கு போகையில் எல்லாரும் அலறி, ஐயோ அம்மா ஓடக்கூடிய இடத்துல காடுகள் துரத்தி பிடிச்சு அழிக்கிறது, ஓடக்கூடிய ஓட்டத்தில் ஆங்காங்கே வேகத்தில் முள்ள போய் சாடுகிறார்கள். ஒருவேளை இரவு நடந்த யுத்தம் போது நம்ம தெரியாது. அன்றைக்கு பட்டயத்தினால் விழுந்ததை விட காடுகள் பட்சித்தது அதிகம். ஒருவேளை இரவு நேரத்தில் நடந்த போது அந்த யுத்தமா இருக்கலாம். பயந்து தரை தெரித்து ஓடும் போது ஸ்தோத்திரம், முள்ளு எங்க இருக்கு, முள்செடி எங்க இருக்கு தெரியாம வேகத்துல ஓடி சாடி பாருங்க. இதே மக்கள் தான் கொஞ்சம் மத்தியான வேளையில தானியம் சாப்பிட்டு ரசம் குடித்து விட்டு, அப்சலோம் ராஜாவாகி விட்டார், இனி நம்ம கவலையே இல்லை, தாவீது ஆட்சி முடிந்தது, நம்முடைய தலைவர் ராஜாவாகி விட்டார் என்று கம்பீரித்தார்கள். இவருடைய மகிழ்ச்சியும் சந்தோஷம் எவ்வளவு நிலைத்திருந்தது. அவர்கள் காடுகளால் பட்சிக்கப்பட்டார்கள், அழிந்து போனார்கள், மகிழ்ச்சி போய்விட்டது. ஆனால் தாவீதுக்குள்ள தேவன் அருளின மகிழ்ச்சி வித்தியாசமானது. பேதுரு வாசிக்கிற அவர்களுக்கு தானியமும் சந்தோஷம், அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்தீர் என்று சொல்கிறார். நீதிமொழிகள் 17:22 வாசிக்கிறோம், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். A happy heart is good medicine, but a broken spirit dry up the bones. உடைந்த ஆவி எலும்பை என்ன செய்யுமா? உலர பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 15:15 சொல்லுகிறது, a glad heart is a continual feast. மனரம்யம் நித்திய விருந்து. மன மகிழ்ச்சி நித்திய விருந்து. நித்திய விருந்து, கண்டினியூல் ஃபீஸ்ட். சில நமக்கு ஃபீஸ்ட் இருக்கும்போது மகிழ்ச்சி வருது. மனரம்யம் என்பது என்ன சொல்லுங்க? நித்திய விருந்து என்று சொல்லப்பட்டு. இந்த உலகத்தில் நம்ம மனசை சஞ்சலப்படுத்தக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கலாம். நான் போன வாரமே சொன்னேன், சூரியனுக்கு கீழே காணப்படுகிற எல்லாம் மாயும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஞானியாகிய சாலோமன் அவர் நினைத்த எல்லாவற்றையும் அனுபவித்த சொல்லக்கூடிய லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான், எல்லாமே மனசுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. ஸ்தோத்திர. ஆண்டவர் நமக்கு நம்முடைய உள்ளத்துல மகிழ்ச்சியை கொடுக்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில
உமக்கு பயப்படும் பயத்தை உடைய பிள்ளைகளின் இருதயத்துக்குள் வைக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். உம்மை விட்டு பிரிந்து போகாதபடி, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் உம்முடைய நன்மைகளை பெற்று அனுபவிக்கும்படி உமக்கு பயப்படும் பயத்தை எல்லோருடைய இருதயத்துக்குள், சிறியவர்கள் பெரியவர்கள் உள்ளத்தில் கர்த்தர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேடு நல்ல பிதாவே.